ஹலோ அம்மா. ஹலோ மச்சி. ஃபஸ்ட் எக்ஸசைஸை முதல்ல பண்ண மாதிரியே தான். இப்போ முடிஞ்சதுன்னா ஒரு காலில் இன்னொரு கால் மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டதுக்கப்புறமா முதல்ல வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஓகேவா? மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து விடலாம். ஓகே. ஸோ முதல்ல வந்து டம்மி ப்ரீதிங், வயிற்றில் மூச்சு விடுறோம். அப்புறம் வந்து செஸ்ட் ப்ரீதிங், அப்புறம் ஷோல்டர் ப்ரீதிங், அப்புறம் 3 ப்ரீதிங்கும் சேர்த்து ரெகுலராக இந்த ப்ரீதிங் வந்து நம்ம செய்யணும். கான்ஷியஸாக செய்யணும். நம்ம மூச்சு எப்படி உள்ளே வாங்குகிறோம் அப்படின்னு நல்ல அந்த சிந்தனையோடு செய்யணும். முதல்ல கையை வந்து வயிற்று மேலே வச்சுக்கிட்டு மூச்சை நல்லா இழுத்து வயிற்றை முதல்ல நிரப்பணும் காற்றால். இது மாதிரி 4 தடவை. உங்களுக்கு வந்து காற்று நல்லா நிரம்புறது நல்லா தெரியும். திருப்பி மூச்சை விடும்போது வயர் அப்படியே இழையாட்டம் நல்லா ஒட்டி போகணும். அடுத்து வந்து கையை நல்ல மார்பு மேலே வச்சுக்கிட்டு மூச்சு விடும்போது நமக்கு நல்ல மார்பகம் விரிகிறது நல்லா தெரியும். அப்புறம் மூச்சு விடும்போது நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மூச்சை இழுத்து விடும்போதும் மூச்சை வந்து இழுக்கும் போதும் வெளியில் விடும்போதும் மூக்கு வழியாக தான் விடணும், வாய் வழியாக விடக்கூடாது. இதுவும் 4 தடவை செய்யணும். அதுக்கப்புறமா கையை இப்படி கட்டை விரலை உள்ளே வச்சு கையை மடிச்சுக்கிட்டு கையை நல்லா நீட்டி வச்சுக்கிட்டு இப்போ மூச்சை விழும்போது நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, தோள்பட்டை வந்து காது வரைக்கும் உயரணும். மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். மூச்சை விடும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி? Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்போ நம்ம பண்ண இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து செய்யணும். அதே மாதிரி கையை விரித்து ஒரு தடவை மூச்சை இழுத்து விட்டுட்டு கட்டை விரலை உள்ளே வச்சு நல்லா மடக்கிக்கிட்டு இப்போ இந்த கையை வந்து வயத்தை மெதுவாக அமுக்கணும். ரொம்ப பிடிச்சி அமுக்கக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக அமுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த மூச்சு போகிறது வர்றதை நம்ம உணர முடியும். அதுக்காக இப்படி வச்சுட்டு இப்போ மூச்சை இழுக்கும்போது வயறு உப்பணும், மார்பு விரியணும், தோல் மேலே ஏறணும். 3ஐயும் சேர்த்து செய்யணும். மெதுவாக செஞ்சால் போதும், அவசர அவசரமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி மூச்சு விடும்போது தோள்பட்டை இறங்கி மார்பகத்தை சாதாரணமாக வச்சுக்கிட்டு வயிறை வந்து நல்லா உள்ளே இழுக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு தடவையும் மூச்சு விடும்போதும் மூச்சை வெளியில் விடும்போதும் சேர்த்து செய்யணும். ஒரு 4 தடவை செய்யலாமா? சின்ன ரெடி? Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, இது மாதிரி 4 தடவை பண்ணதுக்கப்புறமா இப்போது இடது கையை காதை ஒட்டி வச்சுக்கணும். வலது கையை தரையில் வச்சுட்டு அப்படி breathe in, breathe out. இந்த கை இடது கை வந்து கீழே, வலது கை காதை ஒட்டி. breathe in, breathe out.
ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும்போதும் மூச்சு இழுக்கணும், அடுத்த ஆக்ஷனுக்கு மூச்சு விடணும். இன்னொரு தடவை. Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்போ ரெண்டு கையும் மேலே. Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்போ breathe in, நெத்தி வந்து தரையை தொடலாம், அப்படியே மெதுவா. இப்போ கையை பின்னால் வச்சுட்டு முட்டி வந்து தரையை தொடும். இது மாதிரி 2 ரவுண்டு பண்ணணும். திருப்பி அடுத்த ரவுண்டு. Breathe in, breathe out. 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 Breathe in, கை அப்படியே பின்னால் கொண்டு போய் முட்டியில். Breathe out. இப்போ கழுத்துக்கு. இப்போ அதே மாதிரி மூச்சு இழுத்து விடணும், ஒவ்வொரு தடவையும் மூச்சு விடணும், எக்ஸசைஸ் ரெண்டும் சேர்த்து. ஓகேவா? இப்போ breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்போ அதே மாதிரி சைடில். Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்போ கழுத்தை மெதுவாக வலது பக்கம் 2 தரம், இடது பக்கம் 2 தரம் சுற்றணும். Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்போ இப்படி ரிவர்ஸில். Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்படி ரெகுலராக பண்ணும்போது அந்த கழுத்து ஜாயிண்ட் எல்லாம் நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். டெய்லி தொடர்ந்து பண்ணும்போது அதோட பலன் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ காலுக்கு. கால் உங்களுக்கு வலிக்குதுன்னா காலை நல்லா நீட்டிக்கலாம். நீட்டிட்டு இப்போ இதுக்கு பேர் வந்து ஜாயிண்ட் எல்லாம் லூசன் பண்ணுறது. நல்ல காலை நீட்டி உட்காந்துக்கணும். சின்ன அந்த கேமராவை கொஞ்சம் டில்ட் பண்ணு. அம்மா சொல்கிற வரைக்கும் டில்ட் பண்ணு. போதும். ஓகே. இப்போ உங்களுக்கு கால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி காலை வந்து, அதாவது காலோட விரல் எல்லாம் நம்மளோட ரூஃபை பார்த்து நிற்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஓகே. இப்போ கையையும் அதே மாதிரி. கை முழுக்க ஆட்டக்கூடாது, இந்த கையோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும். ஓகே. 1 2 1 2 1 2. இப்போ அதே மாதிரி கை அப்படி மடக்கி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்போது முழு கையையும் ரொட்டேட் பண்ணக்கூடாது, அந்த மணிக்கட்டை மட்டும். 1 2. மணிக்கட்டை இது பண்ணும்போதே காலோடது. 1 2 3 4. அதே மாதிரி ரிவர்ஸில் 1 2 3 4. 2 தடவை பண்ணலாம். 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3
கையை. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து மணிக்கட்டுக்கு கொடுத்துட்டோம். அடுத்து வந்து இப்போ எல்போக்கு, முழங்கைக்கு. ஓகேவா? இப்போ முழங்கை வரைக்கும் ஸ்டிஃபாக வச்சுட்டு இங்கே மட்டும் 1 2 3 4. இப்போ இந்த முழங்கை அப்படியே கையை அங்கே வச்சுட்டு இப்போ ஷோல்டருக்கு இப்போ 1 2 3 4. அதே மாதிரி ரிவர்ஸில் 1 2 3 4. இப்போ நம்ம வந்து மணிக்கட்டு, இந்த முட்டி, தோள்பட்டை இது எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. கழுத்துக்கும் நம்ம வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் கொடுத்தாச்சு. இனிமேல் இப்போ காலுக்கு என்ன பண்ணணும்னா, காலை நல்லா நீட்டி உட்காந்துட்டு ஒரு காலை மட்டும் முதல்ல மடக்கணும். மடக்கிட்டு கையால் இந்த தொடையில் வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு 1. இதை வந்து காலை வந்து உதையக்கூடாது. மெதுவாக இங்கேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீட்ட முடிஞ்சதுன்னா நீட்டலாம், இல்லை எவ்வளோ தூரம் உங்களால் நீட்ட முடியுதோ அவ்வளவுக்கு. இது பண்ணும்போது இந்த முட்டிக்கு வந்து மாடிப்படி ஏறுற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் எல்லாம் பர்பஸாக நம்ம வந்து லூஸ் பண்ணி விடுவோம். சரி, அது மாதிரி ஒரு 4 தடவை காலை முதல்ல மடக்கிக்கிட்டு 1 2 3 4. இப்போ அதே காலை நல்ல தொடைய கையால் பிடிச்சிக்கிட்டு 1 2 3 4. ரிவர்ஸ் 1 2 3 4. இப்போ காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வலது காலோட முட்டிக்கு நம்ம நல்ல எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம். இப்போ இடது கால் அதே மாதிரி இடது காலை மடக்கிக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வந்து நல்ல தொடையில் கையை வச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ முட்டியால் தான் நம்ம கால் நீட்டுறோம், முட்டியால் காலை நீட்டுறோம், முட்டியால் காலை மடக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக 1 2 3 4. இப்போ அதே முட்டியை கீழே வைக்காம ஒரு ரவுண்ட் 1 2 3 4. இப்போ ரிவர்ஸ் 1 2 3 4. இப்போ 2 முட்டிக்கும் நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தாச்சு. முதல்ல வந்து கணுக்காலுக்கு வந்து நம்ம இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் கொடுத்தோம். இப்போ நம்ம முட்டிக்கு கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ முட்டியோட அந்த மூட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும். நல்ல காலை நல்லா நேராக நீட்டிக்கிட்டு ரிலாக்ஸாக நீட்டிக்கிட்டு அந்த முட்டியை மட்டும் மடக்கிறது நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சின்ன கேமரா வைங்க, கிட்ட கொண்டு வந்து காமிங்க. கொண்டு வந்து அம்மாவோட முட்டியில் ஃபோக்கஸ் பண்ணு. இப்படி எப்படி பிடிச்சிக்கோ. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. என்னோட முட்டி இப்போ மடங்குது. இது மாதிரி 10 தரம் பண்ணணும். அப்புறமா இப்போ இந்த முட்டியில் இந்த இடத்துல வந்து அந்த கப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கப்பை இப்படி பிடிச்சிட்டு உங்களால் நல்லா அசைக்க முடியும். மெதுவாக தொட்டு பார்த்தீங்கன்னா மெதுவாக அசைக்க முடியும். இந்த பக்கம் ஒரு 2 தரம், இந்த பக்கம் ஒரு 2 தரம், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 2 தரம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆட்டும்போது முட்டியவே இல்லாமல் அந்த முட்டியில் இருக்க கப்பை மாத்திரம் அப்படியே அசையணும். ஏன்னா அந்த கப்பு வந்து ஒரு எண்ணெயில் வந்து மிதக்கிற மாதிரி தான் நம்ம முட்டிக்குள்ளே இருக்கும். அதை நம்ம இப்படி அசைக்கும்போது நமக்கு அதை டெய்லி அதோட அந்த எண்ணெயிலேருந்து அந்த லூப்ரிகேஷன் நல்லா கிடைக்கும். அப்படியே ஃப்ரோசனாக இல்லாமல்
அது வந்து செல்லு க்ரோவ் ஆகிறது அதெல்லாம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் டெய்லியும் இந்த மாதிரி முட்டியை வந்து ஒரு 10 தரம் 1 2 3 4 5 முட்டியை மட்டும் மடக்கி இது பண்ணுறது. அப்புறம் அந்த முட்டியில் இருக்க கப்பை வந்துட்டு இப்படி மெதுவாக சும்மா லேசாக அப்படி அசைச்சா போதும். ஆனால் தினமும் பண்ணும்போது அதோட பலன் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கணுக்காலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம், முட்டிக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஹிப்புக்கு அடுத்து கணுக்கால், முட்டி, அடுத்து இப்போ ஹிப்புக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கும்போது 2 பாதத்தையும் ஒன்றோட ஒன்றா இப்படி ஒட்டி வச்சுட்டு இப்படி நல்ல காலை ஆட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹிப்பு போன் வந்து நல்ல விரியும். 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ உங்களால் முடிஞ்சதுன்னா இப்படியே கூட ஹிப்பை வந்து ரொட்டேட் பண்ணலாம். அப்படி இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காலை இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு கையை இப்படி நல்லா 2 தொடையிலையும் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு இப்போ ஹிப்பு வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஹிப்புக்கு மேலே இந்த ஹிப்பை மட்டும் அந்த இடுப்பை மட்டும் அப்படியே நம்ம வளைக்கிறோம். ஸோ இடுப்பு எலும்புகள் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். 1 2 3 4 5. இப்போ 5 பண்ணதுக்கப்புறமா நேராக வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் 1 2 3 4 5. இப்போ இடுப்பு வரைக்கும் நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக நமக்கே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ என்ன பண்ணலான்னா கால் 2 நேராக நீட்டி வச்சுட்டு இப்போ முதுகு எலும்பு வளைகிறதுக்காக நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும். இப்போ கையை நல்லா மேலே தூக்கிட்டு நல்லா மூச்சு விட்டுட்டு ஒரு 5 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் கூட இருக்கலாம். எது பண்ணாலும் மூச்சு விட்டு மூச்சு இழுத்து நிதானமாக கவனம் அதில் இருக்கிற மாதிரி செய்யணும். அப்போ தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். இது மாதிரி 4 தடவை செய்யலாம். நல்ல கையை ஓங்கி மூச்சு இழுத்துட்டு இப்போ அதே மாதிரி ஒரு காலை மடக்கிட்டு ஒரு காலை மட்டும் எந்த காலை மடக்கிட்டு உங்களோட முதுகு தண்டு வடம் வந்து நல்லா வளையும். நம்ம வந்து கழுத்துக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், கை ஷோல்டர் எல்லாத்தையும் அசைச்சிருக்கோம். இப்போ அதனால் முதுகு தண்டு வடம் வளையிறது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போனால் போதும். தினமும் பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக வந்துடும். எந்திரிச்சு நின்று எக்ஸசைஸு. எந்திரிக்கும் போது நல்லா இப்படி குத்துக்கால் வச்சு ஒரு நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு அப்புறம் மெதுவாக எந்திரிச்சு இப்போ நின்றுக்கிட்டு செய்கிற எக்ஸசைசஸ் கொஞ்சம் பார்ப்போம். நல்ல நேராக நின்றுட்டு கை 1 2 இப்படி பண்ணும்போது நான் மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே தான் பண்ணுறேன். நீங்களும் மூச்சை breathe in, breathe out. கை வந்து
காதோடு ஒட்டி இருக்கணும். காலெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு நேராக அடிக்கணும். இப்போ இந்த பக்கவாட்டில் இருக்கிற சதையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உங்களால் முடிஞ்சதுன்னா இது கூட பண்ணலாம். காலை விட்டு வச்சுட்டு 1 2 3 4 5 6 இதே மாதிரி 1 2 3 4 5. அதே மாதிரி முதுகு தண்டு வடக்கு மடிக்கிறதுக்கு நேராக நின்றுட்டு காலத்தோட ட்ரை பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதுக்கு பேர் வந்து சவாசனா. சின்ன சவாசனா பண்ணிக்காமி அம்மாச்சிக்கு சொல்லு, என்ன பண்ணணும் சவாசனாக்கு? வந்து இப்படியே படுக்கணும். படுத்து கண்ணை மூடணும். கண்ணை மூடி இங்கே நம்ம ஒரு இப்போ சின்ன படுத்துருக்கா பாருங்கள். அது மாதிரி கையெல்லாம் நல்லா விரித்து காலெல்லாம் நல்லா விரித்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆழ்ந்த தூங்கக்கூடாது. ஆனால் தூங்குகிற ஸ்டேஜுக்கு நம்ம அப்படியே உடம்பை ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் கை, கால், ஷோல்டர், கழுத்து, தோள்பட்டை, கண் எல்லாமே நம்ம வந்து அப்படியே நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். பர்பஸாக அப்படியே வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன நல்லா மூச்சை இழுத்து விடுவா, மூச்சு விட்டு 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 இது பண்ணுவா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா மெதுவாக எந்திரிக்கணும். சின்ன எந்த பக்கமாக எந்திரிக்கணும்? காலை மடக்கிக்கிட்டு நம்மளோட வலது பக்கம் திரும்பி படுக்கணும். ஏன்னா ஹார்ட் வந்து வலது பக்கம் தான் இருக்குது. வலது பக்கம் திரும்பி படுக்கணும். படார்னு எந்திரிக்கக்கூடாது. நம்ம தூங்கி எந்திரிக்கும் போதும் அப்படி தான், படார்னு எந்திரிக்கக்கூடாது. வலது பக்கம் திரும்பி கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு, ஏன்னா ஹார்ட்டுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு மெதுவாக எந்திரிக்கணும். ஓகே, எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சின்ன? 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சதுக்கப்புறமா முதல்ல நம்ம கை ரெண்டையும் நல்லா இப்படி தேய்ச்சா அதில் வந்து ஹீட்டு வரும். அந்த ஹீட்டை கண்ணுக்கு வச்சு அப்புறம் திருப்பி 2 தடவை செய்யணும். இது மாதிரி காலை நல்லா ரிலாக்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அப்படி உட்காந்துக்கலாம். காலை அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இப்போ வந்து இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், நுண் தசைக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். காலை நல்லா ரிலாக்ஸாக உட்காந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, முதல்ல கையிலேருந்து ஆரம்பிப்போம். கையை எப்படி வச்சுக்காமல் இப்படி கொஞ்சம் குவியலாக வச்சுக்கணும். குவியலாக வச்சுக்கிட்டு நம்மளோட ஆம்பிட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தட்ட ஆரம்பிக்கணும். நம்ம ஏன் அப்படி தட்டுறோன்னா, அங்கெல்லாம் தான் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன், நம்ம ரோட்டில் எப்படி முச்சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கங்கே ஜாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுறோம், உசுப்பேத்து வர மாதிரி. அப்போ அது அந்த அங்கே இருக்கிற செல்லெல்லாம் க்ரோ ஆகும். நமக்கு வந்து அந்த பெயின் அதெல்லாம் இருக்காது. அந்த இதெல்லாம் போய் தங்காது. நமக்கு வந்து டிடாக்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், கையை நல்லா தேய்ச்சி அந்த ஹீட்டை வந்து கண்ணில் வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம உடம்பெல்லாம் ஒரு தடவை அப்படி அமுக்கி கொடுத்துட்டு முதுகு, பட்டாக், அப்புறம் வந்து தோல், முட்டி, கால், கணுக்கால் அதெல்லாம் ஒரு தடவை நல்லா அப்படி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இப்போ கையை வந்து குவியலாக அப்படி வச்சுக்கிட்டு, அப்புறம் இங்கே எங்கெல்லாம் நமக்கு வேர்க்குதோ அந்த இடங்கள்லாம், அப்புறம் இங்கே மணிக்கட்டில், அதுக்கப்புறம் இந்த 10 விரலையும் அந்த 10 விரலோட அந்த நுனியையும் நல்லா ப்ரெஷர் பாயிண்ட்டு. ஸோ இந்த தலைவலி வர்றது, கிருகிருன்னு வர்றது அதெல்லாம் வராது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. இப்படி நல்லா பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா 2 அந்த 10 விரலையும் சேர்த்து ஒரு நல்லா அமுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையோட கேப்பில் நல்லா தட்டி விட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் கேப்பில் நல்லா தட்டி விட்டு, அப்புறம் 2 கையையும் இப்படி கட்டை விரலை உள்ளே வச்சு மடக்கிட்டு அங்கே இருக்கிற நரம்பெல்லாம் நம்ம வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் கையை அப்படி குவியலாக வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கெல்லாம் தான் நம்மளோட 4 சுரப்பி இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஹார்மோன் எல்லாம் சுரக்கிற சுரப்பி வந்து வயத்தில், இந்த இடத்துல, கழுத்தில், அப்புறம் நெத்தியில், அப்புறம் மண்டைக்குள்ளே இங்கே தான் இருக்குது. முதல்ல ஒவ்வொரு சுரப்பியாக வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இந்த விரல்களை இப்படி வச்சுக்கிட்டு இங்கே, அதாவது கழுத்து அந்த காலர் போன் இருக்கும் இல்லையா, அந்த போனுக்கு கீழே இங்கே இப்படி வச்சுட்டு இப்படி தட்டணும். அங்கே தான் வந்து தைமஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்குது. அடுத்தது வந்து தைராய்டு சுரப்பி. இங்கே வந்து கழுத்தை இப்படி. ஸோ நமக்கு வந்து தைராய்டு இருக்கிற பிரச்சனைகள் வந்து குறையும். டெய்லி கீழையும் மேலேயும் இப்படி பண்ணும். அப்புறம் இங்கே தான் வந்து பிட்யூட்டரி சுரப்பி இருக்குது. அப்புறம் மண்டையில். ஓகே. அப்புறம் வயத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி இருக்கேன். நீங்கள் உட்காந்துக்கிட்டே கூட பண்ணலாம். நல்ல வயத்தை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஏன்னா நம்மளோட கர்ப்பப்பை, அப்புறம் வந்து ஓவரீஸ் அதெல்லாம் அங்கே இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி 2 கையால் குவியலாக வச்சுக்கிட்டு 2 தொடையும் ஜாயின் பண்ணுற இடத்துல நல்லா அங்கே இருக்க கிளான்ஸ் எல்லாம் வந்து ஓவரீஸ் ஹார்மோன் அங்கே சுரக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு இப்போ பண்ண போகிறது வந்து மூச்சு பயிற்சி. திருப்பியும் நம்ம ஆரம்பிக்கும் போது மூச்சு பயிற்சியோடு ஆரம்பித்தோம். இப்போ திருப்பியும் மூச்சு பயிற்சியோடு தான் முடிக்கணும். இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை வந்து ரொம்ப நிதானமாக காமாக இருக்க வைக்கும். அதே சமயத்தில் இந்த பிளட் ப்ரெஷர், ஹார்ட்டு அதெல்லாமும் வந்து சீராக இயங்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். 2 கட்டை விரலையும் அந்த ஆள்காட்டி விரலையும் இப்படி ஒரு கையில் வச்சுக்கோங்க. இன்னொரு கையில் கட்டை விரலால் வலது மூக்கை கம்ப்ளீட்டாக அடைச்சிக்கணும். இதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங். அப்படின்னா ஒரே ஒரு மூக்கு துவாரத்தால் மட்டும்தான் நம்ம சுவாசிப்போம். மூச்சை வந்து ஒரு துவாரத்தால் உள்ளே இழுத்து இன்னொரு துவாரத்தால் விடணும். ஸோ காற்று வந்து ஒரு பக்கமாக போய் உள்ளே போயிட்டு இன்னொரு பக்கமாக வரும். ஸோ இடது கைக்கு வேலையே இல்லை. இடது கையை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். வலது கையால் கட்டை விரலை வந்துட்டு அடைச்சிக்கிட்டு இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, மோதிர விரலுக்கும் கட்டை விரலுக்கும் தான் வேலை. கட்டை விரலால் மூக்கை வலது துவாரத்தை அடைச்சிக்கோங்க. இப்போ இடது தூரத்தால் மூச்சை இழுக்கணும். இப்போ நான் வந்து மோதிர விரலை வச்சு இடது துவாரத்தையும் மூடிட்டேன். இப்போ மூச்சே என்னால் இழுக்க முடியாது. அப்படியே நிதானமாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் மூச்சை இப்படி விடணும். இடது துவாரத்தால் மூச்சை உள்ளே இழுத்து நல்லா மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சே இல்லாமல் இருந்துட்டு அப்புறமா வலது துவாரத்தால் விடணும். இப்போ வலது துவாரத்தால் மூச்சை இழுத்து அப்படியே மூச்சே இல்லாமல் கொஞ்ச நேரம் இருந்து இடது துவாரத்தால் விடணும். நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேன். Chino, can you do properly?
மாதிரி விட்டுட்டு ஒரு 8 தடவை 10 தடவை கூட விடலாம், அதுக்கு ஒன்றும் கணக்கு கிடையாது. 2 கையையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக மூச்சை மெதுவாக சுவாசிச்சா உங்களுக்கு உடம்புல நிறைய மாற்றங்கள் தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி செய்யணும், ஓகேவா? சின்னு, யூ வாண்ட் டு சே சம்திங் டு அம்மாச்சி? நான் எமர்ஜி